இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்பி நூடுல்ஸை வச்சு இப்பி எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் ஒன்னொன்னுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இப்பி எக் நூடுல்ஸை செய்கிறதுக்கு இதுக்கு தேவையான எக் மசாலாவை நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயை வச்சு அது சூடாகிற வரை நம்ம காத்திருக்கலாம். இப்போ கடாய் சூடாயிருச்சு. இதில் நம்ம 3 கரண்டி எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை எடுத்து அதையும் சின்ன சின்னதாக நறுக்கி இது கூட சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இதை நல்லா மிதமான தீயிலேயே வச்சு வதக்கிட்டே இருங்க. இது கூடவே நறுக்கின பீன்ஸ் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். நறுக்கின கேரட் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வீட்டு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட தக்காளியுமே நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி காய்கறிகளெல்லாம் ஒதுக்கி விட்டு அதில் 2 முட்டையை எடுத்து உடச்சி நம்ம விட்டுக்கலாம். நம்ம போட்ட 2 முட்டையும் நல்லா வெந்து வர்ற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம காய்கறிக்கு கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட முட்டை அண்ட் காய்கறிகள் எல்லாம் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த நூடுல்ஸை செய்கிறதுக்கு 1/2 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 1 நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 இப்பி மேஜிக் மசாலாவை இதில் சேர்க்க போகிறோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 இப்பி நூடுல்ஸை இதில் சேர்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ சேர்த்தாச்சு. இப்போது இதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு வேக வைக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிட்டு இருந்த யிப்பி எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்னும் என்னென்ன டிஷ்லாம் நம்ம சேனல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.